வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். ஹார்முஸ் நீரிணையும் அப்பகுதியிலுள்ள தங்களது கடற்பரப்புகளையும் மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் விவகாரம் சாதகமான திசையில் சென்றாலும் ஒப்பந்தம் எட்ட ராஜேந்திர முயற்சிகளுக்கு மேலும் கால அவகாசம் தேவை என வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. பேச்சுவார்த்தைக்கான ஓமான் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை ஈரான் சென்றதாகவும் இந்த ராஜேந்திர முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான அமெரிக்க குண்டுவீச்சை நிறுத்திய முடிவுடன் இந்த ஒத்துப்போனதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் மத்திய படைத்தளபதி தலைமையகம் தொடர்ச்சியாக 13 இரவுகளாக இந்த தாக்குதலை நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெள்ளை மாளிகையும் சென்கமும் கருத்து கோரியதுக்கு பதிலளிக்கவில்லை எனவும் அது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் ஈரான் பேச்சுவார்த்தையை வாஷிங்டன் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமெரிக்காவின் ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அனுமதியின்றி மற்றும் நியமிக்கப்பட்ட கப்பல் வழித்தடத்துக்கு வெளியே ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 6 கப்பல்களை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படையின் கடற்படை தடுத்து நிறுத்தியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இந்த ஒலிபரப்பு நிறுவனத்தின்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேர்வழி பாதையில் அனுமதியின்றி கடக்க முயன்றதனால் ஈரானிய அதிகாரிகள் அந்த கப்பல்கள் பயணத்தை தொடர அனுமதிக்கவில்லை. அந்த 6 கப்பல்களையும் இடைமறிப்பதற்காக முன்பு IRGC கடற்படையினர் எச்சரிக்கைக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இது அவற்றின் பாதையை மாற்ற தூண்டியதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. சனிக்கிழமையன்று அனுமதியின்றி கடக்கும் முயற்சிகளை கண்டறிந்த பிறகு ஹார்முஸ் நீரிணைக்கு 4 கப்பல்களை தடுத்து நிறுத்தியதாக IRGC கூறியுள்ளது. ஈரான் நிர்ணயித்த வழித்தடத்திலிருந்து விலகி சென்றபோது ஹார்முஸ் நீரிணையில் விதைக்கப்பட்டிருந்த கடற்படை கண்ணிவெடியில் மோதியதனால் எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அரசு சாரா மெஹார் செய்தி நிறுவனத்தின்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேர்வழியில் கண்ணிவெடியில் மோதுவதற்கு முன்பு ஈரான் நிர்ணயித்த வழித்தடத்திலிருந்து அந்த எண்ணெய் கப்பல் விலகி சென்றதாகவும் நம்பகமான வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள், கப்பலின் அடையாளம் அல்லது சேதத்தின் அளவு குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஜூன் 26 அன்று ஹார்முஸ் நீரிணை வழியாக செய்வது தெஹ்ரான் நிர்ணயித்த வழித்தடங்கள் மூலம் மட்டுமே என்றும் அனுமதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. வாஷிங்டன் ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தெஹ்ரான் தனது கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு கால்வாய் வழியாக ஈரானால் நிர்வகிக்கப்படும் வழி செல்லுதல் பொறிமுறையின் கீழ் கப்பல்கள் பயணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் கடந்த 2 நாட்களாக ஈரான் மீது அமெரிக்க படைகள் எந்த தாக்குதலையும் தொடுக்கவில்லை. இந்நிலையில் அமெரிக்கா மீதான பதில் தாக்குதலையும் நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி வைத்திருக்கும் வரையே ஈரானின் இந்த அமைதி என்று, அதே சமயம் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டது குறித்து நம்பிக்கையை விட சந்தேகமே அதிகமாக உள்ளது எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் போரை தீவிரப்படுத்த ட்ரம்ப் பரிசீலித்து வந்ததாகவும் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் கூட்டுப்படை தலைமை தலைவர் ஜெனரல் டான் ஹெயின் ஆகியோர் இதுகுறித்து கவலை தெரிவித்ததாகவும் இஸ்லாமிய குடியரசு மீதான தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கஸ்பியன் கடலில் ஈரானிய வணிக கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மாலுமி உயிரிழந்த இந்த சம்பவத்தை பதிலடி கொடுக்காமல் விட முடியாது என்று அவர் எச்சரித்துள்ளார். தனது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள அராக்சி, ஐரோப்பாவை போருக்குள் இழுப்பதற்காகவே இஸ்ரேலின் தூண்டுதலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் ஐநா சாசனத்தின் தெளிவான மீறல் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியபோது ஹீவ் நிர்வாகம் இந்த செயலுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் தொடர்புடைய ராணுவ பொருட்களை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்படும் கப்பல்களுக்கு எதிராக கஸ்பியன் கடலில் உக்ரைன் நீண்ட தூர தாக்குதலை நடத்தியதை ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் ஈரானும் ரஷ்யாவுக்கும் இடையே ஈரானுவ உபகரணங்களை கொண்டு செல்லும் தடைகளுக்குட்பட்ட சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்ததாக உக்ரைன் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. தென்சீன கடலில் தனது கடற்படை மற்றும் விமானப்படைகளை உள்ளடக்கிய வழக்கமான சுற்றிவளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக சீனா அறிவித்துள்ளது.
அதேவேளை வெளிநாடுகளுடன் இணைந்து கூட்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் அமைதியை பிலிப்பைன்ஸ் சீர்குலைப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் தெற்கு பிராந்திய கட்டளை பீடத்தின் ஊடக பேச்சாளர் ஹெர்னல் சாய் ஜிசன் இதுகுறித்து தெரிவிக்கையில், வெளிநாடுகளுடன் இணைந்து பிலிப்பைன்ஸ் நடத்தும் கூட்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் தென்சீன கடல் பிராந்தியத்தின் அமைதியையும் ஸ்திர தன்மையையும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் எல்லை இறையாண்மையையும் கடல்சார் உரிமைகளையும் சீனப்படைகள் உறுதியாக பாதுகாக்கும் என்று பிராந்திய அமைதியை நிலைநிறுத்தும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்சீன கடலின் பெரும்பகுதிக்கு சீனா உரிமை கோரி வருகிறது என்றும், இருப்பினும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பலவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் 2016ஆம் ஆண்டு சர்வதேச தீர்ப்பாயம் சீனாவின் இந்த உரிமை கோரலை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய காசாவில் உள்ள டேர் எல் பெலா இடம்பெயர்ந்தோர் முகாமில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரம் ஒன்று தற்போது சிறுவர்களுக்கான கராத்தே பயிற்சி மையமாக மாறியுள்ளது. பயிற்சியாளர் ஹலீல் அயாத் அங்குள்ள டயன் ஏராளமான இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இஸ்ரேலின் போரினால் தொடர்ந்து அச்சம், கவலை மற்றும் அதிர்ச்சிகரமான சூழலை எதிர்கொண்டு வரும் குழந்தைகளுக்கு இந்த நெறிமுறைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சிகள் மற்றும் தற்காப்பு கலை முறைகள் ஒரு பெரிய மன அழுத்த நிவாரணியாக அமைவதோடு அவர்கள் போரின் வடுக்களிலிருந்து மீண்டும் வர பெரிதும் உதவுகின்றன. கனடாவில் டீசல் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் விவசாயிகளின் லாபம் கடுமையாக குறைந்து வருகிறது. இதன் எதிரொலியாக விரைவில் நாடு முழுவதும் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என மளிகை கடை உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். பிரின்ஸ் ஆஃப் எட்வர்ட் மாகாணத்தில் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு $2.44 உயர்ந்துள்ள நிலையில் இது கனடாவின் தேசிய சராசரி விலையை விட சுமார் 17 சென்ட் அதிகம் என தரவுகள் தெரிவிக்கின்றன. வருட தொடக்கத்தில் இந்த திடீர் விலை உயர்வை விவசாயிகள் எதிர்பார்க்கவில்லை. தற்போதைய இந்த கூடுதல் செலவை விவசாயிகளே சகித்துக் கொண்டாலும் நீண்ட காலத்துக்கு இதை தொடர முடியாது என்று ஹேம்கென் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 60 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரையிலான புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அவர் அறிமுகப்படுத்திய தற்காலிக உலகளாவிய வரிகள் காலாவதியாக நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை 12 மணிக்கு அமலுக்கு வரும் வகையிலேயே இந்த புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் சுவிட்சர்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 12.5% வரி விதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சீன மாகாணமான குவாங்டாங்கில் சூறாவளியுடன் பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டில் சீனாவை தாக்கிய 12வது மற்றும் மிக வலிமையான சூறாவளியான இது குவாங்டாங் மாகாணத்தில் கீஷோ நகரில் நேற்று அதிகாலை 3:50 மணியளவில் இந்த பலத்த காற்று மற்றும் கனமழையுடன் கரையை கடந்துள்ளது. இதேவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவாங்டோங் மாகாணத்தில் மட்டும் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் அதிவேக ரயில் சேவைகள் மற்றும் விமான சேவைகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை வழங்கவும் உதவிக்குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.